பொய் பிரச்சாரங்களாலும் பொய்யான வாக்குறுதிகளாலும் மக்களை ஏமாற்றி வரும் காங்கிரஸ் கட்சிக்கு நமது தலைவர் திரு ராமலிங்கம் மற்றும் நமது மாநில செய்தித் தொடர்பாளர் திரு அருள்முருகன் ஆகியோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். வாக்கு திருட்டு என கூறும் முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்களே, சமீபத்தில் நடந்த கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். அவர் வாக்கு திருட்டு செய்துதான் வெற்றி பெற்றாரா? அவரை தகுதி நீக்கம் செய்யலாமா? திமுக பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா மறைந்த முதல்வர் காமராஜரை பற்றி கூறிய அவதூறை கண்டித்து இதுவரை காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் அறிக்கை வெளியிடவில்லை. கொள்கை தலைவர் காமராஜரை விட ஆட்சி அதிகாரம்தான் முக்கியம் என்று செயல்படும் உங்களை அவரின் ஆன்மா மன்னிக்காது. காங்கிரஸ் எம்பி திரு வைத்திலிங்கம் மதுக்கடைகள் அமைப்பதற்கும் சாராய ஆலை பற்றியும் வழிகாட்டு முறைகள் தேவை என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளார். அதற்கான வழிமுறைகளை மாநில அரசுதான் கொடுக்க வேண்டும் என அடிப்படை தகவல் கூட தெரியாமல் பேசியிருப்பது மிகவும் வெட்கக்கேடானது. மும்பை தாக்குதலில் அப்பாவி மக்கள் 175 பேர் மீது தீவிரவாதி தாக்குதல் நடத்திய போது அதற்கு காரணமான முக்கிய தீவிரவாதி ஹபீஸ் சையத்தை சந்தித்து பேசிய காஷ்மீர் பிரிவினைவாதி யாசின் மாலிக்கிடம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மீண்டும் இந்தியா மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக மும்பை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காலத்தில் மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களின் மகளும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழி அவர்களை அறிவாலயத்தில் 2G வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடத்தி மிரட்டிய வரலாறு அனைவருக்கும் நன்றாக தெரியும். காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி என்று திமுக கூறவில்லை. காங்கிரஸ் தன்னை கூட்டணி தலைவர் என்று கூறுவதை திமுக அங்கீகரிக்கவில்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி வரும் 2026 தேர்தலில் இருக்குமா என்பது சந்தேகமாக உள்ளது. தனித்தனியாக தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் திமுக தயாரா? இதற்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியிடம் பதில் உண்டா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.